இன்ஸ்டன்ட் பன் தோசை நினச்ச நேரத்தில் சீக்கிரமாக பண்ணக்கூடிய இந்த இன்ஸ்டன்ட் பன் தோசை பார்த்தீங்கன்னா வீட்டில் ரவையும் தயிரும் இருந்தாலே போதுங்க, சூப்பராக பண்ணிடலாம். இன்றைக்கி பன் தோசை பண்ணுறதுக்கு 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன். புளிச்ச தயிராக 3/4 கப் சேர்த்துக்கோங்க. 3/4 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் இதை ஊற விட்டுருங்க. 15 நிமிஷம் கழிச்சு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா பெருங்காயம், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கேரட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறமா மாவில் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இதில் 1/4 டீஸ்பூனோட கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இதில் கொத்தமல்லி தழை சேர்க்கறதுக்கு மறந்துட்டு வெங்காயம் வதக்குனதை சேர்க்கும் போதே கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பன் தோசை தாளிப்பு கரண்டியில் ஊற்றும் போது தான் நல்லா இருக்கும். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ரெடி பண்ணியிருக்க மாவை சேர்த்ததுக்கப்புறமா மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி விட்டு 2 பக்கம் வெந்ததுக்கப்புறமா எடுத்திங்கன்னா சூப்பரான பன் தோசை தயாராகிடும். இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்க்கும் போது தான் இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக டிஃபன் வேணும்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.